ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ். ரயில்வேலேருந்து குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10th பாஸ் பண்ணவங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்குது. நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுட்டேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தர நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதை நீங்கள் வச்சுக்கிறது மூலிமா பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தவிர்க்கலாம். அந்த மாதிரி மிக முக்கியமான 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது போன்ற முக்கியமான தகவல் ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய 3 விஷயங்களில் முதல் முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்யூனிட்டி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பண்ண போகிற சின்ன மிஸ்டேக்னால அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கம்யூனிட்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். யூஆர் பொது பிரிவினர் அப்படின்னா யூஆர் இருக்குது. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இப்போ புதுசாக பிரியப்பட்ட யூஆர்லேருந்து பிரியப்பட்ட அந்த இடபிள்யூஎஸ் இருக்குது. எஸ்சி இருக்குது, எஸ்டி இருக்குது, ஓபிசி அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் இந்த ஓபிசி அப்படிங்கிற இந்த பிரிவு கீழே தான் வருவீங்க. ஓகே, யூஆர் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அன்ரிசர்வ்னு கொடுத்துக்கலாம். எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் அவங்க கேட்கல, ஜஸ்ட் யூஆர்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் இந்த இதில் அப்ளை பண்ணுங்கள். ஓபிசின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நான் க்ரீமி லேயரில் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதற்கு நீங்கள் கட்டாயம் எஸ் தான் கொடுக்கணும். ஓபிசியில் க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. நம்ம நான் க்ரீமி லேயரில் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். க்ரீமி லேயர்னால் என்ன ப்ரோ அப்படின்னா, அந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறது அவங்களோட குடும்ப வருமானம் 8 லட்சத்திற்கு மேலே இருக்கும். அந்த க்ரீமி லேயர் ஓபிசி க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு ரிலாக்ஸேஷனுமோ கட் ஆஃப் கரைதலோ அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஓபிசி க்ரீமி லேயரும் யூஆரும் சொல்லப்போனால் சேம் தான். ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வாங்கணும். ஓகே. ஸோ ஓபிசி நான் க்ரீமி சர்டிஃபிகேட் அது இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம். அதோட நீங்கள் என்ன கேஸ்ட்டு, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு யார் இஷ்யூ பண்ணால் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். என்கிட்ட இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்டே இல்லையே ப்ரோ, இல்லைனா நான் எடுத்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓபிசி சர்டிஃபிகேட் தான் இருக்குது, அதை நான் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னா இல்லை. இப்போ வேலிடாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது? ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி என்ன அப்படின்னா 1 வருடங்கள், அதாவது மார்ச்லேருந்து மார்ச் வரையும் உங்களுக்கு வேலிடிட்டி. அதாவது கடந்த வருடம் 1 மார்ச் 2024 இந்த வருஷம் 1 மார்ச் 2025 வரையும் உங்களுக்கு வேலிடிட்டியில் இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் எடுத்துருக்கக்கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இப்போது இந்த லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே ஓபிசி சர்டிஃபிகேட்டை விரைவாக எடுத்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓபிசி சர்டிஃபிகேட், இந்த ஓபிசிக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் லாஸ்ட் டேட் நெருக்கத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4-5 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்க முடியாது. அந்த ஒரு டைமில் நீங்கள் இந்த இடத்துல தாராளமாக யூஆர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தவிர்க்க முடியாததற்காக நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் யூஆர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓபிசிக்குன்னு 3 வருஷம் வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. அந்த தளர்வு உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதற்கான எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாம் எழுதி அவங்க ஃபைனலாக கட் ஆஃப் மார்க்ஸ் வெளியிடுவாங்க. என்ன அப்படின்னா யூஆருக்கு ஒரு 50 மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 35 மார்க், ஓபிசிக்கு ஒரு 40 மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ தான் ஓபிசிலே அப்ளை பண்ணலையே, யூஆர்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்போ யூஆருக்கு என்ன கட் ஆஃப் 50, அந்த 50 தான் உங்களுக்குமே. ஏன்னா நீங்கள் பொது பிரிவில் போய் போட்டி போடுறீங்க. ஸோ இது ஒரு ட்ராபேக். ஸோ இந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றபடி எஸ்சி எஸ்டி இது போன்ற பிரிவுகளில் வரீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்திலே கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வேலைக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. அதாவது நிறைய விதமான பணியிடங்கள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தான் சூஸ் பண்ணணும். அதாவது ஒரே தேர்வு தான், நிறைய விதமான பணியிடங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இதில் இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் நீங்கள் வேலையை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் எந்த வேலைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, உதாரணத்துக்கு இந்த ட்ராக் மெயின்டெனர் பதவிக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி அதாவது இதில் உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் எந்தெந்த பதவிகளுக்கு கொடுக்குறீங்க? உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்ஸ் மேன் அப்படிங்கிற பதவி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த பதவிக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படியே தூக்கி இதை அப்படியே மேலே வச்சிடலாம். ஓகே, ஸோ அது மேலே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி எந்த இதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி
இந்த சைடு உள்ள எல்லாத்தையுமே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் இந்த பக்கம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். எல்லா ப்ரிஃபரன்ஸையுமே கொடுங்க. அடுத்து 3வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் கொடுத்துருந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஆக்டிவில் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதற்கு கொடுத்த அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ், அதாவது உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்கல்ல, ஸோ அதையுமே நீங்கள் தனியாக ஒரு டைரியில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பசங்க அப்ளை பண்ணுறப்போ சூப்பராக அப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன லாகின் கொடுத்தோம், எந்த மெயில் ஐடி கொடுத்தோம், எங்கே போய் செக் பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. அதை போய் யார்கிட்ட கேட்குறது, யார்கிட்டையுமே கேட்க முடியல. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பில் ஃபீஸ் இருக்கும். ஃபீஸையும் பே பண்ணிடுங்க. திரும்ப உங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணி ஃபீ பே ஆயிடுச்சா, உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சா, அக்செப்ட் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இது தொடர்பான அப்டேட் கால் லெட்டர் வரட்டும், அப்போயே நீங்கள் இந்த டேஷ்போர்டுக்குள்ளே தான் போய்ட்டு டவுன்லோட் பண்ணணும் உங்களோட லாகின் போட்டு. அதுக்கப்புறம் ரிசல்ட்டு எல்லாத்துக்குமே A to Z இனிமேல் இதுதான் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரயில்வே போஸ்ட்டுன்னு கிடையாது, இனி வரும் எந்த ஒரு ரயில்வே தேர்வாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை வச்சு தான் போக முடியும். புதுசாக க்ரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து உள்ளே வந்தாச்சு. அதனால் இந்த ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ண இந்த லாகின் டீட்டெயில்ஸை வச்சு தான் இனி எத்தனை வருடமானாலும் எல்லா ரயில்வே வேலைக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்தளவுக்கு முக்கியம் இந்த லாகின் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு எரரும் இல்லாமல் எப்போ தேடினாலும் கிடைக்கிற மாதிரியான இடங்களில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.